முத்தமிழ் டெஸ்ட் பேஜினுடைய தேர்வு எண் 3ற்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பழ வியாபாரி மாம்பழத்தை கிலோகிராம் 9 ரூபாய்க்கு விற்று 20% இழப்பை அடைகிறார். 9 ரூபாய்க்கு விற்கும் போது 20% லாஸ் ஆயிடுச்சு. 5% லாபத்தை பெற அவர் கிலோகிராம் என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டுருக்காங்களா? என்ன பண்றாங்க? ஒரு பழ வியாபாரி இருக்காரு. அவர் 1 கிலோ மாம்பழத்தை 9 ரூபாய்க்கு விற்கிறதுனால அவருக்கு 20% லாஸ் ஆயிடுச்சு. விற்கிறப்போ 20% லாஸ். 9 ரூபாய்க்கு விற்கிறப்போ 20% லாஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்படி எழுதலாம்? 80% தான் 9, சரிங்களா? 5% லாபம். 5% லாபம்னா என்ன பண்ணணும்? 100 கூட்டணும். 105% எவ்வளோன்னு பாருங்க. அவ்வளோ பார்க்கலாமா? 5வது டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாமா? எத்தனை அஞ்சு? 16 அஞ்சு 80, 21 அஞ்சு 101. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 21 × 9 பெருக்குனா என்ன வரும்? 189. 189 16 டிவைட் வரும். அடிச்சு என்ன வரும்? 11.81 கிடைக்கும். ஆப்ஷன் எங்க இருக்கு? 7. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையில் 3/4 பங்கு எனில் இதில் கிடைக்கும் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளோட விற்பனை விலைன்னா செல்லிங் பிரைஸ் அடக்க விலைன்னா காஸ்ட் பிரைஸ்ல 3/4 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்கும் லாப சதவீதம் கேட்டிருக்காங்களா? லாப சதவீதம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தானே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா எப்படி இருக்கணும்? கீழே காஸ்ட் பிரைஸ் இருக்கணும், எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணும், இன்ட்ரு 100. சரிங்களா? இதான ஃபார்முலா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். சரி, காஸ்ட் பிரைஸ் இதில் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் 3, செல்லிங் பிரைஸ் 4. அப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? 1. சரி, போட்டுக்கலாமா? 3, 1 இன்ட்ரு 100. 1 தானே ப்ராஃபிட். 100/3. 100/3ன்னா எவ்வளோ வரும்? 33. 1/3%. ஆப்ஷன் டி இருக்கு. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளை விற்பதால் மைக்கேல் அதை வாங்கிய விலையில் 4/1 பங்கு லாபம் பெறுகிறார். அதை ரூபாய் 375க்கு விற்றிருந்தால் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்களா? என்ன பண்றாங்க? ஒரு பொருளை விற்கும் போது மைக்கேல் அதை வாங்கிய விலையில் 4/1 பங்கு லாபம். 4/1 பங்கு லாபம் வாங்கிய விலை. அப்புறம் அதுல வாங்கிய விலை அப்படின்னா 4. லாபம் எவ்வளோ? லாபம் 1. ப்ராஃபிட் 1. அப்போ அதில் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருக்கும்? செல்லிங் பிரைஸ் 5. சரியா? 5. சரி, இது எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க? 375 விற்கிறாங்களா? இங்க நமக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 5. 5 தான் எவ்வளவு? 375. கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? அடக்க விலை தானே கேட்டுருக்காங்க. அடக்க விலை எவ்வளவு வச்சிருக்கோம்? நம்ம 4ன்னு வச்சிருக்கோம். 4 எவ்வளோன்னு பாருங்க. கேன்சல் பண்ணலாமா? 5வது டேபிள் அடிக்கிறேன். 4 5 5 7 5 35, ரிமைனிங் 2 5 75. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 75 × 4 எவ்வளோ வரும்? 300 வரும். 300 எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 832க்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் அதே பொருளை ரூபாய் 448க்கு விற்பதால் உண்டாகும் இழப்பிற்கு சமம். 50% லாபத்தை பெற விற்பனை விலை என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு பொருளை ரூபாய் 832க்கு விற்பதால் கிடைக்கும் லாபம் அதே பொருளை ரூபாய் 448க்கு விற்பதால் உண்டாகும் இழப்பிற்கு சமம். அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். ப்ராஃபிட்னா எதுல இருந்து கழிக்கணும்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். லாஸ்னா எதுல இருந்து கழிக்கணும்? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சரிங்களா? சரி, என்ன பண்றாங்க? ஒரு பொருளை ரூபாய் 382 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 832 விற்கிறாங்க. மைனஸ் சிபி ஈக்குவல் டு சிபி மைனஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதே பொருளை ரூபாய் 448 விற்கிறாங்க. 448 விற்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், காஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? காஸ்ட் ப்ரைஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் வரும்? 2 காஸ்ட் ப்ரைஸ் வரும். 2 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 2 சிபி ஈக்குவல் டு 832 448 கூட்டினா என்ன கிடைக்கும்? 10க்கு 0 ரிமைனிங் 1 8 12 கிடைக்குமா? 1250 கிடைக்கும். மைனஸில் வரும். மைனஸ்க்கும் மைனஸ்க்கும் கேன்சல் ஆயிரும். 2வது டேபிள் அடிச்சு என்ன வரும்? 640 வரும். சரிங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது? 640 கிடைக்கும். அடக்கு விலை வந்து 640 என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 50% லாபத்தை பெற விற்பனை விலை என்னவாக இருக்கும்? 50%. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் எப்போ 100% வைப்போம். காஸ்ட் ப்ரைஸ் 100% தான் எவ்வளவு அப்படின்னா 640. 50% லாபம் 150% எவ்வளோன்னு பாருங்க. கேன்சல் பண்ணலாமா? 4 25 100 6 25 1 4 4 16 160 16 6 எவ்வளோ? 96 1 0 960. ஆன்சர் எவ்வளோ? 960. ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆப்ஷன் பில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 20 பொருட்களின் அடக்க விலை எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம். 20 பொருட்களின் அடக்க விலை எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம். மேலும் 25% லாபம் கிடைக்கிறது எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 20 பொருட்களின் அடக்க விலை எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலை எக்ஸ் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் போட்டாச்சா? சரி, அப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்றது, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் வந்து 20. செல்லிங் ப்ரைஸ் 20. காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 25% ப்ராஃபிட். அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட கம்மியாக தான் நமக்கு இருக்கணும். செல்லிங் ப்ரைஸ் 20. அப்படின்னா 20 ரூபா நம்ம கம்மியான விலைக்கு வாங்கி தான் விற்கிறப்ப நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு 25 வராது. கரெக்டு தானே? 20 ரூபாயோட கம்மியாக தானே இருக்கணும். சரிங்களா? 20 ரூபாய் கம்மியாக தான் இருக்கணும். நம்ம 16 ஆப்ஷன் போட்டு பாருங்க, ஆன்சர் வரும். காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் 16 வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் 16, செல்லிங் ப்ரைஸ் 20. ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். பெர்சன்டேஜ் படி எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கலாமா? 16ல் 4 எவ்வளோ பெர்சன்டேஜ்? 4 4 16 25%. 25% வருதா? கொஸ்டின்லையும் 25% சொல்லியிருக்காங்க. 25% லாபம் கிடைக்கும். ஆனால் ஆன்சர் எவ்வளோ? 16. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 5 டஜன் பெட்டிகள் ஆர்டர் செய்யும் போது ஒரு சில்லறை வியாபாரி 1 டஜன் பெட்டியை இலவசமாக பெறுகிறார். 5 டஜன் பெட்டியில் ஆர்டர் செய்யும் போது ஒரு சில்லறை வியாபாரி 1 டஜன் பெட்டியை இலவசமாக பெறுகிறார். சரி, அப்பனா மொத்தம் எத்தனை பெட்டி? மொத்தம் 6. 6ல் 1 ஃப்ரீ. இது அவர்களுக்கு வழங்கப்படும் எத்தனை சதவீதம் தள்ளுபடிக்கு சமன் கட்டுறாங்களா? 6ல் 1 அது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்பனா எவ்வளோ வரும்? 100/6. 100/6னா எவ்வளோ வரும்? 16 6 96, ரிமைனிங் 4/6. இதையும் கேன்சல் பண்ணலாம். 2/3. 16 2/3%. ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, 17 பந்துகளை ரூபாய் 720 விற்றால் உண்டாகும் இழப்பு 5 பந்துகளின் அடக்க விலைக்கு சமம். 17 பந்துகளை 720 விற்றதால் உண்டாகும் இழப்பு 5 பந்துகளினுடைய அடக்க விலைக்கு சமம். சரி, 17 பந்துகளை விற்றதால் உண்டாகும் இழப்புனா என்னது? லாஸ். சரிங்களா? லாஸ் வந்து 5 பந்துகளின்
அடக்க விலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. 5 பந்துகளின் அடக்க விலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்களா. இதுல வந்து என்ன எடுக்கலாம், நமக்கு வந்து லாஸ் வந்து 5, காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளோ 17. காஸ்ட் பிரைஸ் வந்து 17, லாஸ் வந்து 5. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ இருந்திருக்கும், 12 தானே இருந்திருக்கும். லாஸ் வந்து 5. 17 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எவ்வளோ லாஸ், 12 லாஸ். என்ன கேட்டுருக்காங்க, ஒரு பந்தின் அடக்கலைன்னு கேட்டுருக்காங்க. சரி, அப்பனா 12 பால், 12 பந்தை 720 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா ஒரு பந்தோட அடக்கலை எவ்வளோ, அடிச்சேன்னு எவ்வளோ வரும், 6 12 72, 60 ரூபாய். ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு வியாபாரி 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட்டுகளை வாங்குகிறார். ஒரு வியாபாரி 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட்டுகளை வாங்குகிறார். 20% லாபம் பெற 1 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட்டுகளை விற்க வேண்டும். ஈஸியான கொஸ்டின், கவனிச்சோங்க. 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட், 6 சாக்லேட் வாங்குறாரு. 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட் வாங்குறாரு. 20% லாபம். அப்படின்னா 1 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட்டுகள் விற்க வேண்டும், 1 ரூபாய்க்கு எத்தனை விற்கணும். அப்படின்னா நான் குறையத்தான் விற்கணும். நான் 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட் வாங்குறேன். அப்படின்னா நான் 1 ரூபாய்க்கு நான் வாங்குறத விட நான் குறைய வித்தாத்தானே எனக்கு லாபம் கிடைக்கும். கரெக்ட் தானே, அதோட 6 ரூபாய் கம்மியா விற்கணும். சரிங்களா. ஆப்ஷன் டி வந்து நமக்கு வராது. நான் 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட் வாங்கி அதே 1 ரூபாய்க்கு நான் 6 கொடுத்தா எனக்கு லாபம் வராதுல்ல, எனக்கு லாபம் கிடைக்காது. சரியா. என்ன பண்றாங்க, 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட் வாங்கி அதே 1 ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன், 5ன்னு விற்று பாக்குறேன், 5ன்னு விற்கிறேன். 5ன்னு விற்றோம்னா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், 1 சாக்லேட் லாபம் கிடைக்கும். 1 லாபம் 5 இன்று 100 அடிச்சா எவ்வளவு வருது, 20% வருதா. கொஸ்டின்லயே ஆதார சொல்லியிருக்காங்க. 20% லாபம் பெற 1 ரூபாய்க்கு எத்தனை சாக்லேட்டுகளை விற்க வேண்டும். எத்தனை சாக்லேட், 5 சாக்லேட்டுகளை விற்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு வர்த்தகர் கிலோகிராம் 20 ரூபாய் மதிப்புள்ள 26 கிலோகிராம் அரிசியை கிலோகிராம் 36 ரூபாய் மதிப்புள்ள 30 கிலோ அரிசியுடன் கலக்கிறார். அவர் அந்த கலவையை கிலோகிராம் 30 ரூபாய்க்கு விற்றால் அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 அரிசி இருக்கு. சரிங்களா, 2 அரிசி இருக்கு, 20 ரூபா. 1 கிலோ அரிசி 20 ரூபா மதிப்புள்ள அரிசி எத்தனை கிலோ வாங்குறாங்க அப்படின்னா 26 கிலோ வாங்குறாங்க. 20 ரூபாய் 20 ரூபா ரேட் உள்ள அரிசியை மொத்தம் 26 கிலோ வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரூபாய் 1 கிலோ அரிசியோட 36 ரூபா 36 ரூபா மதிப்புள்ள எத்தனை கிலோ அரிசி வாங்குறாங்க, 30 கிலோ அரிசி வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா 2 அரிசியை மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா 2 அரிசியை மிக்ஸ் பண்ணிட்டு கிலோ வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி விற்கிறப்ப அவருக்கு லாப சதவீதம் கேட்டாங்க. கொஸ்டின்லேயே லாப சதவீதம் கொடுத்தாங்க. அப்படின்னா ப்ராஃபிட் தான் கிடைக்குது. பார்க்கலாமா. சரி, 20 ரூபா அரிசி, 1 கிலோ அரிசி 20 ரூபா, மொத்தமா 26 கிலோ வாங்குறாங்களா. அப்படின்னா மொத்தம் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 520 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. கரெக்ட் தானே. 1 கிலோ அரிசி 20 ரூபா 26 கிலோ வாங்குறாங்க. அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 520 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இது ஒரு வகை அரிசி. இன்னொரு வகை அரிசி எவ்வளோ, 1 கிலோ அரிசி 36 ரூபா, எத்தனை கிலோ வாங்குறாங்கன்னா 30 கிலோ வாங்குறாங்களா. அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 36 × 3 பெருக்கினா எவ்வளோ வரும், 18 8 மீது 1 108, 1080 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்களா. இது வந்து என்னது, வாங்கிய விலை, காஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க. மொத்தமா எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க, மொத்தமா எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 1600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. சரி, மொத்த காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, டோட்டல் 1600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 அரிசியும் மிக்ஸ் பண்றாங்க. சரிங்க, 2 அரிசியும் மிக்ஸ் பண்றாங்க. எத்தனை கிலோ மிக்ஸ் பண்ணப்போ, இங்க ஒரு 26 கிலோ இருக்கா,
இங்கே ஒரு 26 கிலோ அரிசி, இங்கே ஒரு 30 கிலோ அரிசி, மொத்தம் எத்தனை கிலோ அரிசி? 56 கிலோ அரிசி. 56 கிலோ அரிசியை எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? 56 கிலோ அரிசியை 1 கிலோ அரிசி 30 ரூபான்னு கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க? 56 × 3 18க்கு 8 மீதி 1 15 6 1680 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. சரியா? முன்னாடி எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க அரிசியை? 1600 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 1680 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? எத்தனை ரூபா லாபம்? 80 ரூபா லாபம். கரெக்ட் தானே? 1600 ரூபாய்க்கு வாங்கி 1680 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எத்தனை ரூபா லாபம்? 80 ரூபா லாபம். 1600 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபா லாபம். அதை பெர்சன்டேஜில் இருக்கணும். இன்ட்ரு 100 கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு 16 16 5 16 80 5% எனக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ப்ராஃபிட் ஆப்ஷன்ல இருக்குதா? ஆப்ஷன் பியில் இருக்குது 5%. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு முறையற்ற டீலர், ஒரு முறையற்ற ஒரு வியாபாரி, சரிங்களா, டீலர் வியாபாரி 1 மீட்டர் அளவுகோலுக்கு பதிலாக 90 சென்டிமீட்டர் அளவு பயன்படுத்தி அடக்கு விலைக்கு விற்கிறார் எனில் அவரின் லாப சதவீதம் இருக்காங்களா? என்ன பண்றாரு? ஒரு வியாபாரி வந்து 1 மீட்டர் அளவுகளுக்கு பதிலாக 90 சென்டிமீட்டர் அளவு பயன்படுத்தி அடக்கு விலைக்கு விற்கிறார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர் தான் விற்கணும். அவன் என்ன பண்ணா 90 சென்டிமீட்டரை இதுதான் 1 மீட்டர்னு சொல்லி விற்கிறான். அப்படி கிடைக்கிறப்போ அவனுக்கு லாபம் தானே கிடைக்கணும். சரிங்களா? இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படின்னா, எரர் வேல்யூ மைனஸ் டோட்டல் வேல்யூ மைனஸ் எரர் வேல்யூ இன்ட்ரு 100%. எரர் வேல்யூ எவ்வளோ? எரர்னா எவ்வளோ? 1 மீட்டர்னு வைக்கணும். அவன் 90 சென்டிமீட்டர் தானே வைக்கிறான். அப்படின்னா எரர் எவ்வளோ இருந்திருக்கு? 10. சரிங்களா? எரர் 10 தானே? 10. டோட்டல் எவ்வளோ? 1 மீட்டர். 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர்? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் மைனஸ் 100 மைனஸ் எரர் 10 இன்ட்ரு 100. கழிச்சு எவ்வளோ வரும்? 90 இன்ட்ரு 100. கேன்சல் பண்ணலாமா? 100/9. 100/9 எவ்வளோ வரும்? 11/99 1/9%. கரெக்ட் தானே? சீல இருக்கு. ஆப்ஷன் சீல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 10 முடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொருளை 340க்கு விற்பதை விட 350க்கு விற்றால் 5% அதிக லாபம் கிடைக்கிறது. 5% அதிக லாபம் கிடைக்கிறது எனில் அந்த பொருளினுடைய அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 340 ரூபாய்க்கு விற்பதை விட 350 ரூபாய்க்கு விற்றால் எவ்வளவு கிடைக்கலாம்? 5% ப்ராஃபிட் கிடைக்கும். 5%. பர்சன்டேஜ் படி 5% ப்ராஃபிட். அமௌண்ட் படி எவ்வளோ? 10. இந்த 5% தான் 10 அப்படின்னா அடக்க விலை என்ன கேட்குறாங்க? அடக்க விலைனாலே 100%. கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 2. 100 2 எவ்வளோ? 200. ஆப்ஷன் சீல. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கடைக்காரர் 2 கடிகாரங்களை தலா 308 தலா 308க்கு விற்கிறார். என்ன பண்ணுறோம்? தலா 308னா 2 கடிகாரத்தை, ஒரு கடிகாரம் 308 ரூபாய்க்கும் இன்னொரு கடிகாரத்தை 308 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 கடிகாரத்தை அதான் தலா 308 ரூபாய் விற்கிறார். ஒன்றில் 12% லாபமும் மற்றொன்றில் 12% நஷ்டமும் அடைகிறார் எனில் இந்த முழு வியாபாரத்தில் அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு? சரிங்களா? முழு வியாபாரம் அப்படின்னா இந்த ஓவரால் டிரான்சாக்ஷன் அவருக்கு வந்து எவ்வளவு லாபம் கிடைக்கும் கேட்குறாங்க. என்ன பண்றாங்க? 2 கடிகாரம் இருக்கா? 2 கடிகாரத்தையும் 308 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு கடிகாரத்தை 308 ரூபா, இன்னொரு கடிகாரத்தையும் 308 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? ஒண்ணுல ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதா? 12% ப்ராஃபிட். இன்னொருல லாஸ் எவ்வளவு லாஸா? 12% லாஸ். சரிங்களா? இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இந்த
செல்லிங் ப்ரைஸ் இந்த அமௌண்ட் ஈக்குவலாக இருக்கணும், இந்த பெர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x/(x² by 100% லாஸ். சரிங்களா? இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போகணும், ஈஸியாக போடும். என்ன என்ன கண்டிஷன் இருக்கணும்? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கணும், பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா x² by 100% லாஸ்ன்னு தான் வரும். கரெக்டா? லாஸ்ன்னு தான் வரும். லாஸ் மறந்துடக்கூடாது. லாஸ் இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னது அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ். எக்ஸோட வேல்யூ தான் இந்த பெர்சன்டேஜ். 12² அப்படின்னா எவ்வளோ வரும்? 144/100. சரிங்களா? கேன்சல் பண்ண என்ன வரும்? கேன்சல் பண்ணுவோமா? 4வது டேப்பில் அடிக்கலாமா? 25 நாள் 100 100 4வது டேப்பில் அடிச்சிருக்கேன். 25 நாள் 100 இங்கே அடிச்சா எவ்வளோ வரும்? 3 நாள் 12 ரிமைனிங் 2 8 38 38 25 கேன்சல் பண்ண எத்தனை டைம் போகும்? ஒரு 25 ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 13. கரெக்டாக அடிச்சிருக்கோமா? 25 நாள் 3 நாள் 12 2 6 நாள் 24 6 சாரி 36 வரும். 36/25 36/25 அடிச்சா என்ன வரும்? ஒரு 25 ரிமைனிங் 11/25% லாஸ். ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியான மாடல் தான் பார்த்துக்கோங்க. முக்கியமான மாடல் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவர் 4000 ரூபாய் வீதம் இரு பொருட்களை விற்கிறார். இதில் நஷ்டமோ லாபமோ ஏற்படவில்லை. அவர் ஒரு பொருளை 25% லாபத்தில் விற்றால் மற்றொரு பொருளை எத்தனை சதவீத நஷ்டத்தில் விற்றிருப்பார்? கொஸ்டின் புரிஞ்சே நம்ம ஈஸியாக போட்டலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் இருக்கிறாரு, 4000 வீதம் இரு பொருட்களை விற்கிறார். 4000 ரூபாய் ஒரு பொருளை 4000 ரூபாய்க்கு விற்கிறார். சரிங்களா? ஒரு பொருளை 4000 ரூபாய்க்கு விற்கிறாரு. இன்னொரு பொருளையும் 4000 ரூபாய்க்கு விற்கிறார். கரெக்டு தானே? ஒருவர் 4000 வீதம் இரு பொருட்களை விற்கிறார். அப்ப நம்ம மொத்தமா எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்காரு? 8000 ரூபாய்க்கு வித்திருக்காரா? இதில் நஷ்டமோ லாபமோ ஏற்படவில்லை. கரெக்டா? நஷ்டமோ லாபமோ ஏற்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 8000 ரூபாய்க்கு தானே வித்திருக்காரு. அப்படின்னா அவரு 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதானே அர்த்தம். 8000 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா 8000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இந்த ஒரு பொருளை எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு தெரியாது, இந்த பொருளையும் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு தெரியாது. புரியுதா? சொல்றது புரியுதா? 2 பொருளையும் விற்கிறாரு. தலா இது ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கிறாரு, இதுல ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கிறாரு. மொத்தமா 8000 ரூபாய்க்கு வித்திருக்காரு. சரியா? அவருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே 8000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். சரியா? சரி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருளை 25% லாபத்தில் விற்றார். இதுல என்ன பண்றாங்க? ஒரு பொருளை 25% லாபத்தில் விற்கிறாங்க. சரிங்களா? அப்பனா ஒரு பொருளை 25% லாபம். அப்பனா 125 தான் 4000. அப்பனா இதுக்குள்ள ஒரு அடக்கு விலையை கண்டுபிடிச்சிருவாங்க. நானு எவ்வளவு வரும்? 4 25 5 அடிச்சா எவ்வளவு வரும்? 1 5 8 5 800. 4 8 எவ்வளவு? 800 × 4 எவ்வளவு வரும்? 32 3200 ரூபா. அப்பனா ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 3200 ரூபா. கண்டுபிடிச்சாச்சா? ஒரு பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு 3200. அப்ப நம்ம மற்றொரு பொருள் எத்தனை ரூபா வந்திருக்கும்? மொத்தம் 8000 ரூபா தானே. இதுல இருந்து 3200 கழிச்சு எவ்வளவு வரும்? 4800 ரூபா. கரெக்ட் தானே? 3200 4800 கூட்டினா எவ்வளவு வரும்? 8000 ரூபா கிடைக்கும். 2 பொருளுடைய அடக்குலையும் கிடைச்சிருச்சா? மற்றொரு பொருளை எத்தனை சதவீதம் நஷ்டத்தில் விற்கணும்? நஷ்டத்தில் விற்கணும். அப்படின்னா மற்றொரு பொருளை தானே 4800 ரூபாய்க்கு வாங்கிட்டு 4000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா நஷ்டம் தானே. 4800 ரூபாய்க்கு வாங்கி 4000 ரூபாய்க்கு வித்தா நஷ்டம் தானே. எத்தனை ரூபா குறைய வித்திருக்காங்க? 800 ரூபா குறைய வித்திருக்காங்க. கரெக்ட் தானே? 800 ரூபா குறைய. அடக்கு விலையை கீழே போட்டுக்கணும். எவ்வளவு நஷ்டம் மேல போட்டுக்கணும்? × 100.
கேன்சல் பண்ணலாமா? 0 0 அடிச்சு விட்டுருங்க. 1 8 8 6 8 40 6 8 48 100/6 100/6 100/6 என்ன வரும்? 100/6 கேன்சல் பண்ண என்ன வரும்? 16 6 96 ரிமைனிங் 4/6 இதையும் கேன்சல் பண்ண 2/3 16 2/3%. என்னது? லாஸ். லாஸ் தானே கட்டுவாங்க. லாஸ். மற்றொரு பொருளை எத்தனை சதவீதம் நஷ்டத்தில் விற்றிருப்பார் அப்படின்னா 16 2/3% லாஸ். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பழ வியாபாரியிடம் 24 கிலோகிராம் ஆப்பிள்கள் வரும். இதில் ஒரு பகுதியை 20% லாபத்திற்கும் மீதியை 5% நஷ்டத்திற்கும் விற்கிறார். ஒட்டுமொத்தமாக அவருக்கு 10% லாபம் கிடைத்தால் நஷ்டத்தில் விற்கப்பட்ட ஆப்பிளின் விலை வந்துட்டாங்களா? என்ன பண்றாங்க? ஒரு பழ வியாபாரத்தில் 24 கிலோகிராம் மொத்தமா எவ்வளவு இருக்கும்? மொத்தமா டோட்டலா 24 கிலோகிராம் 24 கேஜி. ஒரு பகுதி 20% லாபம் 20% லாபம் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் மீதி 5% நஷ்டம் லாஸ். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ப்ராஃபிட் என்ன பண்ணும்? கூட்டும் 120%. லாஸ் இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% லாஸ் 95%. இவங்க என்ன பண்றாங்க? ஒட்டுமொத்தமாக அவருக்கு 10% லாபம். ஒட்டுமொத்தம் 110%. சரிங்களா? 3 ரேசியோ வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். 3 ரேசியா இருக்கணும். 1 2 3 3 ரேசியோ வந்து நம்ம இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும்? கழிக்கணும். பெருசுல இருந்தா சின்ன கழிக்கணும். 110 95 கழிச்சு எவ்வளோ வரும்? கழிச்சு எவ்வளோ வரும்? 15 வருமா? 120 110 கழிச்சா 10. இப்போ நம்ம ரேசியோ எடுத்துக்கலாமா? 3 5 2 5 ரேசியோ எடுத்துக்கணும். சரியா? 15க்கு 10 ரேசியோ எடுத்தா 3 5ன்னு வருதா? மொத்த டோட்டல் எவ்வளோ இருக்கு? 5 தான். இந்த டோட்டல் எவ்வளோ நமக்கு? 24. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டுறாங்க? நஷ்டத்தில் விற்கப்பட்ட ஆப்பிள் எண்ணிக்கை. இதான லாஸ். எவ்வளோ? ரேசியோ 2. கூட்டு படிக்கும் 48/5. கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? 48/5 9 5 45. அப்புறம் 9 புள்ளியில வரும். 9.6 ஆப்ஷன் சில நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான மாடல் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 15. ஆல்பர்ட் ரூபாய் 13,400 ரூபாய்க்கு 4 குதிரைகள் மற்றும் 9 மாடுகளை வாங்குகிறார். குதிரைகளை 10% லாபத்திலும் மாடுகளை 20% லாபத்திலும் விற்றால் மொத்த லாபமாக 1880 பெறுகிறார். எனில் ஒரு குதிரையின் விலை என்னன்னு கேட்டுறாங்களா? முக்கியமான மாடல். ப்ரீவியஸ் இயர்ல இதே மாடல 2 கணக்கு கேட்டிருக்காங்க. 2 கணக்கு 3 கணக்கு கேட்டிருப்பாங்க. இது வந்து RSR உள்ள கணக்கு. சரிங்களா? கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பர்ட் வந்து 13,400 ரூபாய்க்கு 4 குதிரைகள். 4 குதிரைகள்னா என்னது? 4 கார்ஸ். 4 குதிரைகள் 9 மாடுகள். எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 13,400 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சரிங்களா? இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்றாங்க? குதிரைகளே 10% லாபம். குதிரைய 10% லாபம் 10% லாபம். சரிங்களா? 10% லாபத்திலையும் மாடுன்னு எவ்வளவு? 9 மாடு இருக்கு. 20% லாபத்தில் வைக்கிறாங்க. 20% லாபத்தில். எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க? 1880 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கேன்சல் பண்ணிக்கலாமா? 0 0 0 0 அடிச்சுங்க. ரைட் தானே? 2 5 2 5 அடிச்சாச்சா? சரி. 2 ஹார்ஸ்
இப்போ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். எல்சிஎம் எடுத்து 5 தானே வரும். 5 நம்ம எங்கே கொண்டு வைக்கலாம், இந்த பக்கம் வந்துடுமா. அப்போ 2 ஹார்ஸு ப்ளஸ் 2 கவ் எவ்வளோ வரும், இந்த 5 எல்சிஎம் எடுத்து 5 தானே வருது. 5 எவ்வளோ பெருக்கிடலாம், 9400. இதை நம்ம ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாமா. ஈக்குவேஷன் 1 என்ன வச்சிருக்கோம், 4 கார்ஸு 2 கவ் மொத்தம் எத்தனை ரூபா, 13,400. இந்த ஈக்குவேஷன் இப்போ சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 கார்ஸு 9 கவ் 9,400 ரூபாயா. சரி, இதுல இருந்து 1ல இருந்து நான் 2 கழிக்கிறேன், தனியாக அழிக்கலாமா. கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆகிடுமா, கேன்சல் ஆகிடும். இங்கே கழிச்சு எவ்வளோ கிடைக்கும், 2 கார்ஸ் ஈக்குவல் டு கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 0 0 0 4000 கிடைக்குமா. அப்போ 2 குதிரையோட விலை 4000. அப்புறம் ஒரு குதிரை எத்தனை ரூபா, 2000. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு குதிரையின் விலை என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு குதிரையின் விலை எவ்வளோ, 2000 ரூபா. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, குறிக்கப்பட்ட விலையில் 10% தள்ளுபடி அளித்த பிறகும் 20% லாபம் பெற ஒரு கடைக்காரர் தனது பொருட்களின் விலையை அதன் அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும். சரி, கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு. குறிக்கப்பட்ட விலை தெரியுமா, குறிக்கப்பட்ட விலை தெரியாது. குறிக்கப்பட்ட விலையில 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. சரி, 10% டிஸ்கவுண்டா, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் 20% லாபம், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்குதா, 20% ப்ராஃபிட் கிடைக்குதா. ஒரு கடைக்காரர் தனது பொருட்களின் விலையை அடக்க விலையை விட எத்தனை சதவீதம் உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும், எத்தனை சதவீதம் உயர்த்தி நிர்ணயிக்க வேண்டும். அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ கொடுக்கல, நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிறோம். அடக்க விலை கொடுக்கல, நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கிறோம். சரி, டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, ப்ராஃபிட் இருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் இருக்கா. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் இன்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டு ப்ராஃபிட். சரிங்களா, இது தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 10% டிஸ்கவுண்டா, எப்படி எழுதுவோம், 90/100. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 வச்சுருக்கோம், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, 20%. கேன்சல் பண்ணலாமா, 100க்கு 100 கேன்சல் பண்ணிடுங்க, 1 0க்கு 1 0வா. சரி, இப்போ என்ன வரும், 3 3 9, 4 3 12. 100 × 4 எவ்வளோ வரும், 400. 400/3, 400/3 எவ்வளோ வரும், கேன்சல் பண்ணலாம். 1 3 133.33 போயிட்டே இருக்கும். அப்போ நான் 100 தாண்டி போனால் நமக்கு ப்ராஃபிட் தானே. எவ்வளோ ப்ராஃபிட், 33.33 எப்படி எடுக்கலாம், 33 1/3%. 33 புள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி எடுக்கலாம், 33 1/3. அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட். ஆப்ஷன் சில இருக்கு, எழுதிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ரூபாய் 1200 அடக்க விலை கொண்ட ஒரு ரேடியோவிற்கு 20% தள்ளுபடி அளித்த பிறகும் 20% லாபம் பெற கடைக்காரர் அதன் குறித்த விலையாக என்ன நிர்ணயிக்க வேண்டும் கேட்டிருக்காங்களா. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்களா, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 1200 ரூபா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அளித்த பிறகும் 20 ப்ராஃபிட் கொடுத்தாங்க. ப்ராஃபிட் எவ்வளோ, 25% ப்ராஃபிட்டும் கொடுத்தாங்க. குறித்த விலை தானே கேட்காங்க, இதுக்கு மேலே பார்த்தோம் அதே கணக்கு தான். மார்க்கெட் ப்ரைஸ் இன்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டு ப்ராஃபிட்.
மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 20% டிஸ்கவுண்ட் எப்படி எழுதலாம்? 80/100. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200. ப்ராஃபிட் எவ்வளோ? 25%. 125/100 கேன்சல் பண்ணிக்கலாமா? 100க்கு 100 கேன்சல் பண்ணிக்கலாங்க. ஒரு 0 ஒரு 0 ஒரு 8 15 8 120. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 15 × 125. மல்டிபிள் பண்ண என்ன வரும்? மல்டிபிள் பண்ணி பாருங்க, 1875 கிடைக்கும். 1875 கிடைக்கும். ஆப்ஷன் பியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க, என்ன சொல்லிடுறாங்க? 18% ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து ஒரு சட்டை ரூபாய் 1180க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த சட்டையின் அசல் விலை என்ன கேட்டுருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 18% ஜிஎஸ்டி. 18% ஜிஎஸ்டி வரியுடன் சேர்த்து ஒரு சட்டை 1180 விற்கப்படுகிறது. ஒரு பொருளோட அடக்குலை தெரியாது. அடக்குலை நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் வைப்போம்? 100% வைப்போம். ஜிஎஸ்டி என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டினாலும் ஜிஎஸ்டி ஒரு 18%. சரி, 18% இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி சேர்த்து தானே. அப்படின்னா இந்த 1180 ரூபாய்க்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 118% இருக்கு. 118% தான் எவ்வளோ? 1180 அப்படின்னா அசல் விலை. அசல்னா அடக்குலை தானே. 100% உடன் பாருங்க. கேன்சல் பண்ணலாம். எவ்வளோ வரும்? 1000 ரூபான்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? இது 2 0 ஒரு 0 1000. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ரூபாய் 5000 குறித்த விலை கொண்ட ஒரு கடிகாரத்திற்கு 10% தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் மீதமுள்ள தொகைக்கு 8% வரி விதிக்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய இறுதி தொகை எவ்வளவுன்னு கேட்டாங்களா? 5000 குறித்த விலை. மார்க்கெட் பிரைஸ் கொடுத்தாங்களா? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? 5000 கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு கடிகாரத்துக்கு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. சாரி, 10% டிஸ்கவுண்ட் ஒரு 10% அளிக்கப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் மீதமுள்ள தொகைக்கு 8% என்ன பண்றாங்க? டாக்ஸ் போடுறாங்க. வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய இறுதி தொகை எழுந்துட்டாங்களா? 5000 ரூபாய்க்கு 10% டிஸ்கவுண்டா? அப்படின்னா ரிமைனிங் தான் 90. அதுக்கப்புறம் 8% டேக்ஸ் போடுறாங்க. டேக்ஸ்னா கூட்டிக்கணும், சரிங்களா? 100 போட்டு இறுதி விலை தானே கேட்டுறாங்க. நம்ம கண்டுபிடிக்கிற இறுதி விலை. கேன்சல் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா 4 ரிமைனிங் என்ன இருக்கு? 108 × 45. மல்டிபிள் பண்ணலாம். எவ்வளோ வரும்? 8 5 40, 5 4 8 32, 4 0 6 8 48 60. ஆப்ஷன் சியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ரூபாய் 70 மீது 70 பைசா லாபம் கிடைத்தால் லாபம் என்ன? 70 ரூபாயில 70 பைசா. 70 பைசானா அமௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாமா? 0.7 rupees கேட்டுறாங்களா? கரெக்ட் தானே? கரெக்ட். இது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0 போயிருமா? 0 0 கேன்சல் பண்ணுங்க. 7 7 1 வரும். 1% ப்ராஃபிட். ஈஸியான கணக்கு தான். கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பர்ட் பழைய ஸ்கூட்டரை 4700க்கு வாங்குகிறார். 4700க்கு வாங்குகிறார். ரிப்பேருக்கு பழுது பார்க்கணும். ரிப்பேருக்கு ஒரு 800 ரூபாய் செலவு பண்றாரு. சரி, செலவு பண்றாரு. அதை 5800 ரூபாய்க்கு விற்கிறார். இதுக்கடுத்து லாபம் செஞ்சுட்டாங்களா? 4700 ரூபாய்க்கு வாங்குறாரு. ரிப்பேர் ஒரு 800 ரூபாயா? அப்படின்னா அடக்குலை எப்படின்னா அதை சேர்த்துக்கணும். இந்த 200 ரூபாய் சேர்க்கணும். 5500 ரூபா அப்படின்னா என்னது? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5600 ரூபா. 5500 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு? 5800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ப்ராஃபிட் தானே? எத்தனை ரூபா? 300 ரூபா ப்ராஃபிட். ஈஸியான கணக்கா போட்டலாமா? என்ட்ரு 100 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 5 11 55 60. 60 11 ஒரு 5 5 5 11% லாபம் தான். ஆப்ஷன் பியில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க, என்ன சொல்லிடுறாங்க? ஒருவர் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்று 15 ரூபாய் லாபம் பெறுகிறார். 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க.
100 விற்கிறதுனால ப்ராஃபிட் எத்தனை ரூபா? 15 ரூபா ப்ராஃபிட். அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் எத்தனை ரூபா இருக்கும்? 85 ரூபா. கரெக்ட் தானே? 85 ரூபா பொருளை 100 விற்கிறாங்க. அப்பதான் எனக்கு 15 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்ட் தானே? லாப சதவீதம் கேட்டுறாங்க. 85 15 என்று 100 கேன்சல் பண்ணலாமா? 3 எத்தனை 17 300 17 எவ்வளோ வரும்? 300 17 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? ஒரு 17 ரெமினிங் எத்தனை இருக்கும்? 13 7 91 17 17/11 பர்சன்டேஜ். சரிங்களா? எவ்வளோ இருக்கும்? 300/17 கேன்சல் பண்ணி எவ்வளோ வரும்? 17/11 பர்சன்டேஜ். 11 பர்சன்டேஜ். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23 என்ன சொல்லியிருக்காங்க? 100 ஆரஞ்சு பழங்கள் ரூபாய் 850க்கு வாங்கப்பட்டு 1 டஜன் ரூபாய் 48க்கு விற்கப்படுகின்றன. இதில் கிடைக்கும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் கேட்டாங்களா? என்ன பண்றாங்க? 100 ஆரஞ்சு பழங்களை ரூபாய் 350 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்க? டஜன் 48 கொடுக்குறாங்க. டஜன் எத்தனை? ஒரு டஜன் 48 பழம். 12 பழம் இருக்குமா? ஒரு டஜன் எத்தனை பழம்? 12 பழம். 12 பழத்தை 48 ரூபா கொடுக்குறாங்களா? இது கொடுக்குறப்ப லாபம் நஷ்டம் கேட்டுறாங்களா? 100 பழத்தை 350 ரூபாய்க்கு வாங்குறாங்களா? அப்படின்னா ஒரு பழத்தோட ரேட்டு எத்தனை ரூபா இருந்திருக்கும்? 3.5 இருந்திருக்குமா? ஒரு பழத்தோட ரேட்டு 3.5. 12 பழத்தை 48 ரூபாய்க்கு வாங்குறாங்களா? அப்படின்னா ஒரு பழம் எத்தனை ரூபா? 4 ரூபா. 3.5க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எத்தனை ரூபா லாபம்? 0.5 ரூபாய் லாபம் தானே? 3.5 into 100 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 1 5 7. ஒரு பாயிண்ட் கேன்சல் ஆயிரும் 7. 100/7. 100/7 எவ்வளோ வரும்? 14/98. 14/98 ரிமைனிங் 2/7%. இங்க இருக்கு 14/98. ஆப்ஷன் 7 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கிலோகிராம். ஒருவர் 20 லிட்டர் பாலை 8 ரூபாய்க்கு வாங்குகிறார். 20 லிட்டர் பாலை 1 லிட்டர் 8 ரூபாய்க்கு வாங்குறார். சரி. அதை மோராக்க 10 ரூபாய் செலவழிக்கிறார். அதில் 5 கிராம் கிரீமும் 20 லிட்டர் மோரும் பெறப்படுகிறது. கிரீமை 30 கிலோகிராம் 30 ரூபாய்க்கும் பாலைன்னு என்னது? மோர். சரிங்களா? மோரை 4 ரூபாய்க்கு விற்றால் கிடைக்கும் லாபம் என்ன கேட்டாங்களா? சரி. 1 லிட்டர் பால் 8 ரூபா, மொத்தம் 20 லிட்டர் வாங்குறாங்க. அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? 160 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. கரெக்ட் தானே? 1 லிட்டரு 20 ரூபா, லிட்டரு 8 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்புறம் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? 160 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இந்த மோராக்க ஒரு 10 ரூபா செலவு பண்றாங்க கடையிறது. இதில் என்ன பண்றாங்கன்னா 5 கிலோகிராம் கிரீமும் கிடைக்குது, 20 லிட்டர் மோரும் கிடைக்குதா? மோரும் கிடைக்கும். கிரீமை 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, மோரை 4 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ நான் கிரீம் 150 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க, மோரை 80 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க? 230 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே எத்தனை ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க? 170 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. அப்போ நான் 170 ரூபாய்க்கு வாங்கிட்டு 230 ரூபாய்க்கு விற்கிறாங்க. லாபம் தானே? எத்தனை ரூபா லாபம்? 60 ரூபா லாபம். பெர்சன்டேஜில் சொல்லணும். சரிங்களா? எவ்வளோ வரும்? 600/17 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? அப்படின்னா 35.29 வரும். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 35.3 சம்திங்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சியில் எடுத்து சி.
கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனை வரி உட்பட ஒரு பொருளின் விற்பனை விலை 616 ரூபா. விற்பனை வரி 10% மற்றும் கடைக்காரர் அதில் 12% லாபம் பெற்றிருந்தார் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனை வரி உட்பட ஒரு பொருளின் விற்பனை விலை 616 ரூபா. விற்பனை வரி செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 616 ரூபா. இதுக்குள்ள என்னதான் இருக்கான்? டேக்ஸ் இருக்கு, டேக்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. டேக்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கா? விற்பனை வரி எவ்வளோ? டேக்ஸ் வந்து 10%, ப்ராஃபிட் வந்து 12%. எல்லாமே சேர்ந்து இருக்கு. அடக்குலையா கேட்டுறாங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. டேக்ஸ் ஒரு 10%, அப்படின்னா 110/100 இன்ட்டு ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? 12%. 112/100 ஈக்குவல் டு 616. கேன்சல் பண்ணலாமா? 0 0 அடிச்சுக்கோங்க. கொரோனா அடிச்சோம்னா வரும் 5 11 56, ஒரு 56 56, 2 ஒரு 2 5 500 எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 கிடைக்கும். 500 ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் ஏழு. ஆப்ஷன் 7 இருக்கா? சரி, இன்னைக்குள்ள 25 கணக்கு ஈஸியாக முடிச்சாச்சு. இந்த மேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.